ஒரு கிராமத்தில் தாய்ப்பசுவும் கன்றுக்குட்டியும் இருந்தன. கன்றுக்குட்டி சொன்னது, நாமளும் மனிதர்களாக இருந்திருக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போ பாரு இந்த பச்சையான புல்லை மட்டுமே சாப்பிட்ருக்கோம், எனக்கு பிடிக்கவே இல்லை. நானும் மனுஷங்க மாதிரி மாறணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அம்மா. சொன்னா கேளு தங்கம், நம்மனால மனிதர்களை மாதிரி வாழ முடியாது, அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். இல்லை இல்லை அம்மா, நான் மனுஷங்க மாதிரி மாறியே ஆகணும். என்னால் 4 காலில் நடந்துட்டு வெறும் புல்லை மட்டுமே சாப்பிட்டு இருக்க முடியாது. உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு பட்டா மட்டும்தான் புரியும். சொன்னால் நீ கேட்க மாட்ட. சரி வா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ரிஷி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உன் பிரச்சனைய சொல்லுவியாம்மா, வா போகலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் அம்மா, வாங்க இப்போவே போகலாம். நான் மனுஷங்களாம் மாறணும் சீக்கிரமா. ஐயா முனிவரையா, என் பிள்ளைக்கு ஒரு விபரீத ஆசை ஒன்று வந்திருக்கு, அதை நீங்கள் தான் நிறைவேற்றணும். அது என்னன்னா, மனிதர்கள் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறா. நான் என்ன பண்ணுறது, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும். மனிதர்களாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒரு சாபக்கேடான வாழ்க்கை, அதுக்கு நீ ஆசைப்படுறியா? சரி, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், அதுக்கு நீ பிராயச்சித்தமாக என்ன செய்வே எனக்கு? நான் மனுஷங்களாக மாறிட்டேன்னா காலம் ஃபுல்லாக உங்களுக்கு பணிவிட செஞ்சு விடு முனிவரையா, என்ன மனிதர்களை மாதிரி மாற்றி விடுங்க. மனிதனாய் மாறிய நாளிலிருந்து கன்றுக்குட்டி முனிவரை சந்திக்க வரவே இல்லை, பணிவிட ஒரு நாள் கூட செய்துவிடவே இல்லை. கோபமடைந்த முனிவர் நினைத்தார், மனிதனாய் மாறியதால் நன்றியை மறந்தாய், காலம் முழுக்க மனிதனாய் இருந்து கஷ்டப்படுவாய் என்று சாபம் விடுத்தார் கன்றுக்குட்டிக்கு. கன்றுக்குட்டி படும் பாடை நாளை பார்க்கலாம்.